ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல ராமுன்னு பெயர் கொண்ட ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நிறைய கோழிகள் இருந்தது. ராமு அப்பதான் கவனிச்சாரு, அவர்கிட்ட இருந்த கோழிகள்ல ஒரு கோழி முட்டையிட மாட்டேங்குது. இந்த கோழியை எப்படியாவது நான் வித்திரணும். எப்படி விக்கிறது? ராமு முடிவு பண்ணிட்டாரு, அதாவது அந்த கோழிய கிராமத்து மார்க்கெட்ல வித்துடணும்னு. ராமுக்கு ஜனங்களை ஏமாத்துறது ரொம்ப நல்லா தெரியும். ராமு முட்டையிடாத கோழிய அப்புறம் மத்த கோழியோட முட்டைகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு புறப்பட்டு போனாரு. ராமு மார்க்கெட்டுக்கு போற வழியில யார் இது? ஹவுடா பரபர், எங்க இருந்து வாரீங்க? நான் என்னத்த சொல்றது ராமு, நானு கிராமத்து சந்தைக்கு போயிட்டு இப்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நான் இந்த மாட்டை விக்கிறதுக்காக சந்தைக்கு போனேன். கொஞ்ச நாளாவே இது பால் ரொம்ப கம்மியா கறக்குது. அதனால யாருமே இதை வாங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க ராமு. இந்த மாடு எவ்வளவு பால் கறக்குது? என்னன்னு சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு 1 லிட்டர் தான் கிடைச்சது. அது சரி ராமு, நீ உன்னோட கோழியை எடுத்துக்கிட்டு கிராம சந்தைக்கா நீ போயிட்டு இருக்க? ஆமா. இல்ல, இத கொண்டுட்டு நான் வேறொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த கோழியோடவா? அது இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்த கோழி ஒரு மாய கோழி. என்ன மாய கோழியா? பொய்யெல்லாம் சொல்லாத ராமு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த கோழி ஒரு நாளைக்கு 10 முட்டை இடுது. அடேங்கப்பா! சில நேரங்கள் இந்த கோழி தங்க முட்டையும் இடுது. அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இதோ இருக்கு. இது எல்லாமே இப்ப பயணம் பண்ணிட்டு வரப்ப இட்ட முட்டைகள் தான். இது தங்க முட்டைகள் இடனாலதான் இத என் கையிலேயே தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே என்னால இத நம்பவே முடியலப்பா. அப்ப சரி, நம்பாதீங்க. எப்படியும் இத நான் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க போறேன். எப்பவும் இத சும்மா தூக்கிட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ராமு, இத விக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? நீங்க கேட்டா அது முடியாது. ஏன்னா எனக்கு அது பெரிய நஷ்டமாயிருல. இதுக்கு நான் நல்ல விலை கொடுக்கறேன். கூடவே இந்த மாட்டையும் உனக்கு கொடுக்கறேன். எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? இப்ப என்கிட்ட 5 வெள்ளி நாணயங்கள் இருக்கு. 5 வெள்ளி நாணயங்களா? அதுவும் தங்க முட்டையிடுற இந்த கோழிக்கா? இது தங்க முட்டைகள் இடுற கோழி. ஐயோ, என்கிட்ட இப்போதைக்கு இந்த தங்க மோதிரம் தான் இருக்கு. இத கொடுத்தாலாவது நீ அந்த மாய கோழிய கொடுப்பல்ல? இவன் ஒரு உண்மையான முட்டாள். இப்ப இந்த மாட நான் வேற யார்கிட்டயாவது வித்துடணும். ஏதாவது பண்றேன். என்ன இது ராமு, நீ மாட்டை கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டியா? அட, இது ஒண்ணும் சாதாரண மாடு இல்ல. இந்த மாட்டோட பால் ரொம்ப சுவையானது. அப்படியா? அது மட்டும் கிடையாது, அது ஒரு நாளைக்கு 30 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு சில சமயங்கள்ல 40 லிட்டர் கூட கொடுக்குது. நீ என்ன சொல்ற? 40 லிட்டரா கறக்குது? ஆமா, ஆரம்பத்துல கூட என்னால கூட இந்த விஷயத்த நம்ப முடியல. இது எனக்கு 30 லிட்டர் பாலை கறந்து காட்டுச்சு கொடுத்ததும் கூட. அப்படின்னா அந்த பால் எங்க? அத நான் மார்க்கெட்ல வித்துட்டேன். ஆனா இதுல உனக்கு எந்த அனுபவமும் கிடையாதே.
இல்ல, இத பார்த்த உடனே எனக்கு இத விடுறதுக்கு மனசே வரல. இப்படி ஒரு நல்ல மாடை வாங்காம இருக்கிறவன் சரியான முட்டாள் தான் நான் சொல்லுவேன். அதுவும் சரிதான். கொஞ்ச நாளாவே எனக்கும் ஒரு யோசனை, நானும் ஒரு நல்ல மாடு வாங்கணும்னு. அப்படின்னா ஒரு நல்ல மாடா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இந்த மாட்டை 20 வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கினேன். நான் உங்களுக்கு 25 வெள்ளி நாணயங்களை கொடுக்கறேன். நீங்க இந்த மாடை எனக்கு கொடுத்துருங்க. ஓ, என்ன மன்னிச்சிருங்க, என்னால இதை விற்க முடியாது. இங்க பாரு ராமு, உனக்கு மாடு வளர்க்குற அனுபவம் எல்லாம் கிடையாது. இப்ப எனக்கு ஒரு மாடு தேவை. நாம 2 பேரும் ஒரு நல்ல டீல் போட்டுப்போம், சரியா? அப்படின்னா என்ன நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாதுல்ல. சரி, எடுத்துக்கோங்க. நான் இதோட பாலை மட்டும் கறந்துக்கிறேன், சரியா? நீங்க எனக்கு 25 வெள்ளி நாணயங்கள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, 20 போதும் தான். இது கேட்டதும் அந்த விவசாயி சந்தோஷப்பட்டான். அப்புறம் அந்த சந்தோஷத்துல அந்த மாட்டோட பாலை கறக்க மறந்துட்டாரு. ராமுவோட கேடித்தனம் இப்ப என்னன்னு புரிஞ்சுதா? ராமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாலை கறக்குற விஷயத்த பத்தி அவங்க எதுவுமே பேசாம அவரு 20 வெள்ளி நாணயங்களுக்கு பதிலா அந்த மாட்டை விவசாயி கிட்ட வித்துட்டாரு. இன்னைக்கு பொழுது ரொம்ப நல்லா போச்சு. தினமும் இப்படியே நடந்தா எப்படி இருக்கும்? எந்த விவசாயி மாட்டை வாங்கிட்டு போனாரோ அவரு அந்த மாட்டுக்கு நிறைய தீனி போட்டாரு. ஆனா அந்த விவசாயியோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. மறுநாள் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறக்க போகும்போது என்னாச்சுன்னா, என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த ராமு நம்மள நல்லா ஏமாத்திட்டான். 30-40 லிட்டர் கறக்கும்னு சொன்னா, ஆனா 2 லிட்டர் கூட வரலையே. வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க இதை யோசிச்சிருக்கணும். மாட்டை வாங்கியாச்சு, என்னையும் அவன் ஏமாத்திட்டான். இந்த மாட்டை திரும்ப அவன் வாங்கவும் மாட்டான், அது உண்மை. ஒரு தடவை நம்ம போய் நம்ம தலைவரை பாப்போமா? அதுவும் சரிதான். நான் போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறேன். அந்த விவசாயி ஊர் தலைவரை பாக்கிறதுக்காக போனாரு. அந்த விவசாயி அவங்க பிரச்சனைய பத்தி ஊர் தலைவர்கிட்ட சொன்னாரு. அப்படின்னா ஒண்ணு கேளு, போய் ராமு கிட்ட நீ என்ன சொல்றன்னா, நீ சொன்னதை விட மாடு அதிகமா பால் கறக்குதுன்னு சொல்லு. அப்புறம் இப்படியும் சொல்லு, நீ கறக்கிற பால் எல்லாத்தையும் என்கிட்ட தான் கொடுக்கறேன்னு. இது போல தலைவர் சொன்ன ஐடியா படி விவசாயி ராமுவோட வீட்டு பக்கம் போனாரு. ராமுவோட வீட்டுக்கு போற சமயத்துல, ராமு, உனக்கு மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் என் குடும்பமும் உன் மாட்டால தப்பிச்சிட்டோம்பா. அப்படியா? ஆமா ராமு, அந்த மாடு தான் தினமும் 40 லிட்டர் பால் கறக்குதே. நான் அந்த பால் மொத்தத்தையும் நம்ம கிராம தலைவர்கிட்ட தான் கொடுக்கறேன். சரி ராமு, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். நான் இவனுக்கு மாடை கொடுத்து ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் இப்பவே போய் கிராம தலைவரை பாக்குறேன். ராமு தலைவரை பாக்கிறதுக்காக அன்னைக்கே அவரோட வீட்டுக்கு போனாரு. யாருப்பா அது? ராமுவா? வா வா. உங்களுக்கு பால் தேவைன்னு கேள்விப்பட்டேன். தேவைப்பட்டுச்சுதான். ஆனா ஒரு விவசாயி எனக்கு ரொம்ப சுவையான பாலை அவனே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கறான், அதுவும் ரொம்ப கம்மி விலையில. அட, இப்ப நான் என்ன பண்றது? தலைவர் பொய் சொல்ல மாட்டாரு. அப்படின்னா அந்த விவசாயி சொன்னது அத்தனையும் உண்மை. ராமுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ராமு இப்போ அந்த விவசாயி வீட்டை நோக்கி போனாரு. அட வா ராமு, இந்த குறும்புக்கார மாடுக்கு இந்த புற்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, இந்த மாட்டை நான் திரும்பி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன, திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தியா? ஆமா. இல்லப்பா, என்னால தர முடியாது. ஏன்னா இந்த மாடு என்னோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாட்டை வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்.
அதுக்கப்புறம் தான் நான் அதை நினைச்சு பார்த்தேன். இல்லப்பா, என்னால இதை கொடுக்க முடியாது. நான் கொடுத்த காசை கொடுத்தாலும் தரமாட்டேன். சரி, இந்த மாட்டை நீங்க என்கிட்ட எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்களோ அதை விட அதிகமா நான் உங்களுக்கு பணம் தரேன். யோசிச்சு பார்த்தா உன்னோட கவலை எனக்கு புரியுது. சரி, இப்போ நீ எவ்வளவு கொடுப்ப? நீங்க என்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க எனக்கு 20 வெள்ளி நாணயங்கள் கொடுத்தீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் 30 கொடுக்கறேன். என்ன 30? அதெல்லாம் முடியாது. குறைஞ்சபட்சம் 40 வெள்ளியாவது எனக்கு தேவை. சரி, நான் கொடுத்துறேன். விலை அதிகமா இருந்தா என்ன, அதுக்கான லாபமும் கிடைக்குதுல. போராமோ போ, எந்த குழிய நீ தோண்டியோ அந்த குழியிலேயே விழுந்துட்ட. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.